நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 16 முதல் செப்டம்பர் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். 8ல் மறைஞ்சிட்டா உங்களுக்கு பலன் இல்லை, 8ல் மறைஞ்சாச்சு ராசிநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், அங்கிருந்து உங்களுக்கு 8ஆம் பார்வையாக 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஆதலால் ராசிநாதனுடைய பார்வை மிக மிக சிறப்பு, மிக மிக உயர்வை தரக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் ராசியை பார்க்குறாரு. அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. உங்களை பொறுத்தவரையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். திருமணம் கைகூடி வரும், நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களைகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் குரு பார்வையால் ராசியை பார்ப்பதால் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் முனைப்போடு முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. அற்புதமான காலம். இளைய சகோதரர்களால் ஆதரவு. குறுகிய தூரத்தால், அதாவது குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அது வக்ரகதியில் இருக்கார். ஆக்சுவலாக சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகுது. அதே நேரத்தில் இந்த வாரம் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால தீய பலன்கள் தருவதற்கு மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. ஆனாலும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சுகவம் குறைவாக, அதாவது அலைச்சல் இருக்குங்க, டென்ஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா அது 10ஆம் இடத்தை பார்க்குதா. அப்போது ஒரே டென்ஷன், வேலையில் டென்ஷனு, அலைச்சல், ரொம்ப அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. வேலையில் மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது.
8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். அதனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலைவாய்ப்பு, அதாவது வேலை பளு இருக்கும். உத்தியோகம் தனியார் துறையாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம், அவங்களுக்கும் பார்த்தா வேலை பளு மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய தருணம். அதனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கிடைக்கத்தானங்க கிடைக்கும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால், அதிகமாக உழைக்கிறீங்கன்னா அதிகமாக லாபம் வந்து தானங்க ஆகணும். இதான லாஜிக். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போது ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள், கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், தொலைக்காட்சி மீடியா போன்ற பணியாற்றக்கூடியவர்கள், யூடியூப்பில் பணிபுரியும் அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஆடிட்டர்கள், வங்கிகளில் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள், ஆலயம், அதாவது கேதுவை குரு பார்க்கறதால ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆலயங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் மிக மிக உன்னதமான ஒரு வாரம். அதாவது திருமணம் உரிமை ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சிஏ, ஆடிட்டிங் இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம், அந்த அக்கௌண்ட்ஸ்லாம் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது. பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இப்போ யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எதிரிகளால், மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முக எதிரியாக இருக்கலாம், எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்துவிடும். தேக ஆரோக்கியத்தின் மூலம் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்குகிறது என்று சொல்லலாம். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை, அதாவது திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றபடி 10ஆம் இடம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு அதிக உழைப்பு செலுத்துபவர்களுக்கு நிச்சயமாக அதிகப்படியான லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை. இப்போது அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க எல்லா சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைய போகிறது. இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு வாரமாக, ஒரு வித்தியாசமான ஒரு வாரமாக அமையப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள்.